பாம்பே பஜார் பார்வையாளர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் 2025 எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போகுது? ஒரே வாரத்தில் கடந்த 5-6 வருஷமாக போட்டு வதச்சிக்கிட்டு இருந்த 7.5 சனி முற்றிலும் முடிஞ்சாச்சுங்க. இதுக்கப்புறம் சனி பகவான் உங்களை ஒரு 15 வருஷத்துக்கு எட்டி பார்க்கவே மாட்டார் உங்கள் பக்கத்தில். அப்போ அடுத்து என்ன நடக்கும்? எல்லா வகையிலுமே பின்தங்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க மெல்ல 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 வெளியில் வர போகிறீங்க. அதாவது கணவன் மனைவி உறவு, காதலில் சரியில்லாத நிலை, திருமணத்தில் சரியில்லாத நிலை, முதல் திருமணம் டல்லாயிருச்சு, பிரச்சனையாயிருச்சு, தேவையில்லாத அமைப்புகளை இந்த பூஜை அந்த பரிகாரம் பண்ணி எங்களை வாழை மரத்தை வெட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த ஒரு புண்ணாக்கும் வேலை செய்யலைன்ற மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் பார்த்து முடித்த பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மே மாதத்தில் அப்படியே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை 12ஆம் அதிபதி பார்த்து உங்களை முதல்ல இருக்கிற இடத்துலேருந்து நகர்த்த போகிறாருங்க. எப்பொழுதெல்லாம் 12ஆம் பாவகம் சுப வலிமை பெறுகிறதோ நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக போகிறீங்க. இன்னொரு ப்ளஸ்ஸாக ஒரு பிளைன் என்னன்னா, குரு நிறைய விரயத்தை பண்ண போகிறாருங்க. என்ன விரயம் நடக்க போகுது? வருமானம் வந்துருச்சுனாக்கா நல்ல விரயம் நடந்தால் சரிதானே. வருமானமே இப்போ இல்லைங்க, வேலையே இப்போ தாங்க ஏதோ அப்படி இப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் எப்படிங்க நான் செலவு பண்ண போகிறேன்? கடந்த காலங்களில் வருமானமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு 2-3 மாதமாக வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு, வருமானம் இருக்குது. கடந்த ஒரு வருஷம் பரவாயில்லையா இருந்துச்சுங்கன்றீங்கல்ல, இப்போது உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்க போகிறீங்க. அதுக்காக சுப செலவு நடக்க போகுது. குரு 12ஆம் இடத்தோட தொடர்பில் வந்தால் சுப செலவுங்க. அப்போ சுப செலவு எப்படி நடக்க போகுது? ஆனாலும் இந்த இடத்துல இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. குரு சுப செலவை ஏற்படுத்த ஒரு முயற்சிகளை பண்ணாலும் கூட சனி பயிற்சியாகி சனி 12ஆம் இடத்தை பார்த்து செலவுகளை கட்டுக்கொள்ள வைப்பார். சனி பார்க்கும்பொழுது செலவுகள் கெடும், குரு பார்க்கும்போது செலவுகள் வளரும். அப்போ நல்ல செலவு வரப்போது. வீடு வாங்க போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க, தங்கம் வாங்க போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லிடுவேன். கடந்த காலங்களில் வீட்டில் ஒரு புட்டு தங்கம்லாம் அப்படியே வலிச்சுக்கிட்டு போச்சுன்னு சொல்கிறது தங்க 7.5 சனி. வீட்டில் கடந்த ஒரு 5 வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு தீபாவளி கூட அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லைங்க. ஆனால் இந்த வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சித்திரை புத்தாண்டு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. கடந்த 5 வருஷம் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு குடும்பத்தோடு சேரக்கூடிய அமைப்பு, நமக்கு விருப்பமானவர்களோட சேர்ந்து கொண்டாடக்கூடிய அமைப்பு, இங்கே மாட்டிக்கிட்டேன் அங்கே மாட்டிக்கிட்டேன், பிறந்த இடத்துக்கு வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு அங்கிருந்து திரும்ப பிறந்த இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, தாயாரை சந்திக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லி எல்லா வகையிலையும் நல்ல தன்மை இருக்க போகுது. ஒரு புதிய தொடக்கம் இருக்க போகுதுன்னு சொல்வேன். எப்படிங்க இது புதிய கடன்றீங்க? உங்களோட 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வந்துடுறாரு. 4ஆம் இடம் வீடு வாகன அமைப்புகள் இருக்குல்ல, வீடு வாகன அமைப்புகளில் கடன் வரப்போகுது. வீடு வாகன அமைப்பில் எப்படி கடன் வரும்? ஒரு புது வீடு வாங்குவீங்க, கடன் வந்துடும். ஒரு புது வண்டி வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, கடன் வந்துடும்ல. இந்த தன்மை இருக்கும். 4ஆம் பாவகத்தில் சூரியன் அமர்ந்த ஒரே ஒரு கெடுபலன் என்ன அப்படின்னா, தாயார் வழியிலிருந்து வந்த சில அமைப்புகள், உங்களுக்கும் தாய்க்கும் கருத்து வேறுபாடு வர்றது, தாயாருக்கே ஆரோக்கிய குறைவு வர்றது, தாயார் வழி சொத்துக்களை நீங்கள் அனுபவிக்காம அது அப்படியே நழுவி வேற ஆள் கைக்கு போறதுன்ற மாதிரியான தாய் வழி அமைப்புகள் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் அங்கே அப்படியே நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஒரு மைனஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல மகர ராசிக்காரர்கள் இது அத்தனையும், அதாவது தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, அது சுய தொழிலாகவே ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போவே சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நான் டெவலப் பண்ண போகிறேன். சனி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை. இந்த காற்று கடல் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறீங்க, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அமைப்பு, இரும்பு, டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக், இந்த லாரி சம்மந்தப்படுற அமைப்புகளில் இருக்கிறவங்க, இரும்பு துறையில் இருக்கிறவங்க, சனி சம்மந்தப்படுற துறையில் இருக்கிறவங்கன்னே சொல்லிடலாம். உங்கள் அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய மேன்மை இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு விலக போகுதுங்க. கைக்கு பணம் வரப்போகுது. ஒரேடியாக இன்றைக்கே உங்களுக்கு ஜெக்பாட் அடிக்கணும் மற்ற யூடியூப்காரங்க மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இத்தனை 1000 வெள்ளி எனக்கு வருமானமாக வந்ததுங்க, இப்போ பரவாயில்லைங்க, ஒரு 1000 வெள்ளி எக்ஸ்ட்ராவாக சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன பதவி உயர்வு, ஒரு சின்ன சம்பள உயர்வு, ஒரு சின்ன ப்ரொமோஷன் இருக்குது. நான் எதிர்பார்த்த இடத்துல ப்ரொமோஷன் கொடுத்து என்னை மாற்றிட்டாங்க. இவ்வளோ நாள் இங்கே மாட்டிக்கிட்டு நான் படாத அவதியா? ஐயோ, ஒரு முட்டாள் முதலாளி கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம், ஒரு முட்டாள் மேனேஜர் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் இருக்குன்னு சொன்ன மகர ராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே உங்களுக்கு தலைவலியும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே விலகி காணாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க அடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தன்மை. நல்லா இருக்க போறீங்க, நல்லா இருக்க போறீங்க, நல்லா இருக்க போறீங்க. அப்பையும் இந்த இடத்துல உங்களுக்கு கெடுபலனை கொடுக்குற மாதிரியான கோச்சார நிலை இருந்தாலும் 3ஆம் இடத்து சனியால் அது கட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்பு. திருமணம் மாதிரியான அமைப்புகள்ல மேன்மை, நல்ல அறிமுகம் வரும், நல்ல காதல் வரும், நல்ல வாழ்நாள் முழுக்க யார் உங்களுக்கு அறிமுகமாக போறாங்களோ அந்த நபரின் அறிமுகங்கள் அப்படியே வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தன்மை இருக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கே ஒரு பிடிப்பு வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலையும் நல்லதை அனுபவிக்க போறீங்க. எப்படிங்க? கடந்த காலத்தில் காரணமே இல்லாமல் எல்லா வகையிலையும் சங்கடத்தில் அனுபவிச்சிங்கல்ல, அந்த அமைப்புகள் தான். உண்மையை சொல்லணும்னா கடந்த காலங்களில் ஒரு 90 விழுக்காடு மகர ராசிக்காரங்க எந்த வகையிலும் வயதுக்கு ஏற்ற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலை, அப்படியே டல்லாக இருந்த நிலை அத்தனையும் மாறி நல்ல அமைப்புக்கு மாற போகிறீங்க. சந்தோஷம் கிடைக்க போகுது, முயற்சிகள் பழிக்க போகுது. சனி முற்றிலுமா விலகி 3ஆம் இடத்துல மறைஞ்சிடறாரு. 3, 6, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வேலை, தொழில், வருமானம், அந்தஸ்து, வீடு, வாகனம், திருமணம், குழந்தை அப்படின்னு
நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது மாதிரியான நல்ல தன்மையை கொடுக்கறது. குழந்தைகள் மகர ராசிக்காரங்க ஜாதகம் பார்த்தவங்க குழந்தை பேசலைங்க, குழந்தை இது சொல்கிறாங்க, டாக்டர் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு பயமாக இருக்குன்னு சொன்ன மகர ராசிக்காரங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. உங்கள் குழந்தை பேசுவாங்க, உங்கள் குழந்தை நடப்பாங்க, உங்கள் குழந்தை அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்ற மாதிரியான தீர்க்கமான ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கக்கூடிய தொடக்க மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். அதனால எல்லா வகையிலும் குழந்தைகள் வழியில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், நன்மைகள், மேன்மைகள்னு சொல்லிட்டு தொட்டது அனைத்தும் சாதகமாக மாறக்கூடிய அமைப்பு, எல்லா இடத்திலும் பேரு புகழ் அந்தஸ்து வரக்கூடிய அமைப்பு, உங்களோட வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல தொடக்க மாதமாகவே இந்த ஏப்ரல் 2025 சகல தரப்பு மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அமையும். மகர ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டம நாள் ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும். இந்த நாளில் மட்டும் ஒரு புதிய தொடக்கம், புதிய ப்ரொபோசலோ, ஒரு காதலர் பார்க்க போறாங்க, காதலியை பார்க்க போறாங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க, ஒரு வேலைக்கு போக போறங்கன்ற மாதிரியான அமைப்புகளை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது வரக்கூடிய சங்கடங்கள்லேருந்து அப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் ப்ரீவியஸில் நான் பார்த்துட்டு வந்த சங்கடத்தை விட அது இன்னொரு சங்கடம் வந்துட போதுன்னு நீங்கள் மகர ராசிக்காரங்க இந்த அமைப்புகளில் சற்று கவனமாக இருங்கன்னு சொல்கிறது தாங்க ஒரு ஜோதிடரோட கடமை. இதை மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தோஷம் அப்படியே பல மடங்கு பெருகக்கூடிய அற்புத தொடக்கம். இதோட உங்கள் பக்கம் சனி பகவான் வரவே மாட்டார், நல்லதை மட்டுமே கொடுப்பாரு, வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி.